ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோடிக். நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் இருக்க வயநாடு டிஸ்ட்ரிக்ட்டில் மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குங்கிறத நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இன்னும் 300 பேர்த்த காணோம். அது மட்டும் இல்லாமல் 2 கிராமமே காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, எதனால் இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா ஜூலை மாதம் 30ஆம் செவ்வாய்க்கிழமை விடிகாலையில் 1 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்க அந்த டைமில் மேப்பாடிங்கிற இடத்துல ஃபஸ்ட் லேண்ட்ஸ்லைட் நடக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும்னே தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மில்லிமீட்டருக்கு மேலே மழை ஒரே நாளில் பெஞ்சனால அங்கே இருக்கிற சாயிலெல்லாம் லூஸ் ஆகி லேண்ட்ஸ்லைடில் அங்கே இருக்க வீடு, ஸ்கூல், பில்டிங், அங்கே இருக்க மக்கள்னு எல்லாத்தையும் அங்கே கிராமத்து பக்கத்தில் இருக்க ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு. அங்கே நடந்த கொஞ்ச நேரத்துலேயே மேப்பாடிக்கு பக்கத்தில் இருக்க கிராமமான கைச்சூரல் மலைங்கிற வில்லேஜ்லேயும் லேண்ட்ஸ்லைட் நடக்குது. அங்கே லேண்ட்ஸ்லைடில் அங்கே இருந்த வீடு எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேலே மண் மூடிடுது. அங்கே வீட்டுக்குள்ளே இருந்த மக்களும் உயிரோடவே மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போயிட்டாங்க. இந்த லேண்ட்ஸ்லைடுக்கான ஃபஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலும். கிட்டத்தட்ட 300 மில்லிமீட்டருக்கு மேலே மழை ஒரே நாளில் பெஞ்சனால மண்ணுக்குள்ளே இருக்கிற நீரோட்டம் அதிகமாகி சாயில் லூஸ் ஆகி மண் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா டிஃபாரஸ்டேஷன். வயநாடு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் டீ பிளான்டேஷன், டீ எஸ்டேட்னு அங்கே இருக்கிற பெரிய பெரிய மரத்தெல்லாம் வெட்டிட்டு டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. மரத்தோட வேர் அளவுக்கு சாயில் ஹோல்ட் பண்ணாதனால லேண்ட்ஸ்லைட் ஆகியிருக்கு. தேர்ட் மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப ஸ்லோப்பான இடத்துல நிறையா பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால லேண்ட்ஸ்லைட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அங்கே லேண்ட்ஸ்லைட் நடந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த வில்லேஜுக்கு வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, லோக்கல் பீப்புள்ஸ், வாலண்டரிஸ், யங்ஸ்டர்ஸ், அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய பேர் ரெஸ்கியூவில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஹர்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்காமல் முன்னெச்சரிக்கையாக மக்களும் கவர்மெண்ட்டும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.